35 நாள் நீங்கள் பெஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாபுக்கே பிரச்சனை வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? டிசிஎஸ்ல அப்படி ஒரு பாலிசி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது பற்றியும் ரீசெண்டாக நடந்த டெக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அது நம்ம ஜாப் லைஃப்பில் எப்படி அதை இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்த போகுதுங்கிறத பற்றியும் இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கனெக்ட் த டாட்ஸ். வெல்கம் டு த நியூ வீடியோ ஆஃப் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் டெக். நான் உங்கள் சசிகுமார். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிசிசிஸில் நிறைய அவங்களோட அப்ஸ்கில்லிங்க்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஜிசிசிஸில் பார்த்தீங்கன்னா வால்மார்ட், சாப், இன்டியூட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸில் யாருக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சப்போர்ட் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை அவங்க ஏஐ ரிலேட்டடான விஷயங்களுக்கு அப்ஸ்கில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்களோட டைப் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸை பில்ட் பண்ணி இந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸை அப்ஸ்கில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இருக்க ரிசோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு முன்னாடி மாதிரி ஒரு மானிட்டரிங் மட்டும் பண்ணிவிட்டு இல்லை இந்த ரிப்போர்ட்ஸை எடுத்து அனுப்பினா மட்டும் பார்த்தாது, அவங்கள இன்னும் எக்யூப் பண்ணணும், இந்த ஏஐ ரிலேட்டடான வேர்ல்டுக்கு அவங்கள அடாப்ட் பண்ண கற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு இனிஷியேட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறதுங்கிறது இல்லை ஏஐ கற்றுக்கிறதுங்கிறது இல்லை ஏஐயோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நோ மோர் நியூ எனக்கு வந்து புது ஸ்கில், இது ஒரு புது வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணியே ஆகணுங்கிறது நீங்கள் தவிர்க்க முடியாத விஷயமா வந்து நிற்க போகுதுங்கிறது தான் இது ஒரு காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். காக்னிசன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1582 கோடி ரூபாவை விசாகப்பட்டினத்தில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த அமௌண்ட் வந்து 2029 ஒரு 8000 ஜாப்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி கம்பெனிஸ் வைசாக் மாதிரியான ஒரு செகண்ட் டயர் சிட்டிக்கு மூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ முன்னாடி இப்போ சென்னை, பெங்களூர், பூனே இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இருந்து டுவர்ட்ஸ் இப்போ நீங்கள் வைசாக் மூவ் ஆகிருக்காங்க அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஆல்ரெடி கோயம்புத்தூர் இருந்தாலும் அடுத்து திருச்சியோ மதுரையோ, ஐ திங்க் மதுரை HCL ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயர் 2 சிட்டிஸை கம்பெனிஸ் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வைசாக்லேயே இன்னும் ரீசெண்ட் டைம் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து நாங்கள் ஒரு 12,000 ஜாப்ஸை வந்து நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு டயர் 1 சிட்டியிலேருந்து டயர் 2 சிட்டிஸை நோக்கி கம்பெனிஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மேபி எல்லாருமே நம்ம ரொம்ப ஊர்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கோம் அப்படின்னா, மேபி இன்னொரு டவுன் த லைன் ஒரு 5 to 10 இயர்ஸில் நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வாட்ச் த கேம் ஆன் இட். அண்ட் ஐடியில் வந்து நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது, நிறைய இது நடக்குது, அது நடக்குது, நம்ம ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நிறைய கேட்டுக்கிட்டே வரும். பட் ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மே 2025 டேட்டா என்ன சொல்லுதுன்னா 8.9% growth in the ஜாப் போஸ்டிங் ரேட்ஸ். அது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி கோவிட் சுச்சுவேஷனில் இருந்ததுக்கு அப்புறமும் கம்பேர் டு ஏப்ரல் அந்த இதுக்கு சொல்கிறாங்க. அண்ட் தென் வென் கம்பேர் டு பிஃபோர் கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஹையர் இங்கே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு ஹைரிங் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சோ, ஹைரிங் ட்ரெண்ட் இருந்துச்சோ, அதை நம்ம ஒரு 80% வரைக்கும் நம்ம பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாப்ஸ் நிறைய வர்றதில்ல அப்படிங்கிறத நானுமே ஒத்துக்கிறேன். ரீசெண்டாக பேசுகிற ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிலோ 1 year 1.5 year அந்த 2 years அந்த பேண்டில் இருக்க பொண்ணுங்களுக்கோ ஒரு ஜாப் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் கிடையாது, எல்லாமே ஒரு சைக்கிள் தான் வச்சுக்கோங்களேன். இந்த சைக்கிள் மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் அது எண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி செப்டம்பரில், அக்டோபரில் மேபி இந்த ட்ரெண்டு மாறலாம் நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஜாப் ஹைரிங் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்தியன் மார்க்கெட்ஸில். நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரியான முக்கியமான அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட அந்த நியூ பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 days ஆஃப் பெஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா தட் வில் பி நோட்டட் டவுன். நீங்கள் 35 நாளைக்கு மேலே பெஞ்சில் இருந்தீங்கன்னாவே வில் பி என்ன சர்க்கிளில் நீங்கள் ஒரு ரேடாருக்குள்ளே வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை ஆல்டர்னேட்டாக இன்னொரு வேர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நீங்கள் எனி 12 months ஒரு 12 months நீங்கள் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா 225 days நீங்கள் பில்லபிளாக இருந்திருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வருஷத்தில், அதாவது 365 நாள் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் வந்து கம்பெனிக்கு 225 days வந்து பில்லபிள் ரிசோர்ஸாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஆர் உங்களோட ஹைக், உங்களோட ஜாப், எவ்ரிதிங் வில் பி இன் அண்டர் கன்சிடரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல் நியூஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, டிசிஎஸோட எம்ப்ளாயி கவுண்ட்டுங்கிறது ஐ திங்க் மோரார்லெஸ் ஒரு 6 lakhs நினைக்கிறேன் அரௌண்ட் த குளோப். ஐ திங்க் மேபி எனக்கு ஆன் டாப் ஆஃப் மைண்டில் இருக்கிறத சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு கம்பெனியில் ஒரு இவ்வளோ ஹியூஜ் வால்யூம் இருக்கிற ஒரு கம்பெனி இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, ஏன்னா நீங்களோ நானோ அந்த மாதிரி ஒரு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா பெஞ்சில் 2 மாதம் இருக்கிறதுல ரொம்ப சாதாரணமாக நம்ம கேள்விப்படும். 3 மாதம் இருக்கவங்கள பார்த்துருக்கோம். நான் என்னோட பர்சனல் லைஃப், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் 5 மாதம் பெஞ்சில் இருந்த ரிசோர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு ப்ராஜெக்டில் போடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வெளியே வருவாங்க, ஏதோ ஒரு மாதிரி செட்டாக ஆக மாட்டாங்க. இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்டுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஏதாவது நடந்துக்கலாம். ஸோ 3-4 months பெஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்ததை நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ 35 days ஆஃப் பெஞ்சுங்கிறதே ஒரு பின் டவுன் பண்ணுற பாயிண்ட்டாக வருது அப்படின்னா, தென் we need to take it in a very serious way. ஸோ நீங்கள் வந்து பெஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு உள்ளே போகிற வழியை பாருங்கள். ஏன்னா டிசிஎஸ்ங்கிறது இட்ஸ் அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்குங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஒன்று அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் அது உங்களுக்கு ரெவன்யூவாக கடைசியில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, நாளைக்கு இன்னொரு குவார்டர் ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்தடுத்த கம்பெனிஸும் இந்த பாலிசியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஐடியில் கேள்வி டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நோ மோர் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்கான வழிகளை முடிஞ்ச அளவுக்கு தேடி பிடிச்சிக்கோங்க. தட்ஸ் மேஜர் திங்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் அப்டேட், மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸில் ஒரு லே ஆஃப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அது 4th round ஆஃப் லே ஆஃப்ஸ் இன் லாஸ்ட் 18 months ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அவங்க டேர்ம் ஒன்று இது பண்ணுறாங்க, ரீஅலைன்மெண்ட். நம்ம ஆட்கள் தான் புதுசாக அந்த லே ஆஃப் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்னா புதுசாக வாழ்க்கை தேடி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. இதில் இந்த நிறைய லே ஆஃப் நடக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க இன்னொரு டேர்ம் அடிஷனலாக சொல்கிறாங்க. இந்த ரீஅலைன்மெண்ட்டுங்கிற அவங்க டேர்ம்ஸ்லேயே சொல்லலாம். ரீஅலைன்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட பர்ஃபார்மன்ஸாக பேசி இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா கூட வேலை செஞ்சுருக்கலாம், எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தேவைப்படலை, இல்லை இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னா வில் பி த்ரோன் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மற்ற நியூஸில் இருக்கிற லே ஆஃப்ஸை விட இந்த லே ஆஃபில் இருக்கிற ஒரு டேஞ்சரஸ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீ நல்லாவே வேலை செஞ்சுருக்கலாம் ராஜா, பட் ஆனால் கம்பெனியோட அந்த ஸ்ட்ரக்சருக்கு யூ ஆர் நாட் இன்டு தட், தென் யூ ஆர் நாட் இன்டு த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பாக்ஸ் மைக்ரோசாஃப்ட்டில் நடக்கிற அதாவது யூஎஸ் நடக்கிற விஷயம் இங்கே என்ன இம்பாக்டாக இருக்குன்னா, இங்கே நிறைய சப்போர்ட் ரோல்ஸ் இருக்கிறதுன்னு நான் கேள்விப்படுறேன். எக்ஸ்பாக்ஸோட சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இங்கே இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஸோ அதோட சப்போர்ட் ரோல்ஸ் இந்தியாவில் ஃபாலோ அவுட் ஆகுது அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு மேஜர் கட் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதோட ரெப்ளிகேஷன்ஸ் இங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன் டு தேட், எந்த ஒரு ஜோனில் இருக்கீங்கன்னா மேக் ஷுர் தட் யூ ஆர் இன் அ சேஃப் சைட். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் வேர்ல்ட் ஆஃப் டெக்கில் நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணுவோம். ரீசெண்டாக நடந்த இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் நடந்த அந்த டெக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இதில் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஹேவ் அ குட் டே. பை.